அனைவருக்கும் அன்பான மதிய வணக்கங்கள். என்னுடைய குருநாதர் தேவராஜ் ஐயா அவர்களுக்கு பாதம் பணிந்த வணக்கங்கள். என்னுடைய பாரம்பரிய ஜோதிட குருநாதர் குலத்துறையர் என்ற அறிகரையர் பாகனேரி அவருக்கும் எனது பாதம் பணிந்த வணக்கங்கள். நாம் இன்று எல்ஏஎம்என் சிங்காரம் யூடியூப்பில் பேசிக் அஸ்ட்ராலஜியில் 6வது பகுதியை பற்றி பார்க்கலாம். இதில் நட்சத்திரங்கள், பாதங்கள், ராசிகள் இதை பற்றி நாம் பார்க்கலாம். நமக்கு அனைவருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நம்மளுடைய வேதிக் அஸ்ட்ராலஜியில் பாரம்பரிய ஜோதிடத்திலே 12 ராசிகள், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகர, கும்ப, மீனம் 12 ராசிகள். நட்சத்திரங்கள் மொத்தம் 27: அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், புராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். 27 நட்சத்திரங்களும் இந்த ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியிலும் இந்த 27 நட்சத்திரங்களை 12 ராசிகளுக்கு நான் பிரித்து கொடுக்கும்போது இந்த 27 நட்சத்திரங்கள் மற்றும் 4 பாதங்கள் கொண்டது ஒவ்வொரு நட்சத்திரமும். ஸோ 27ஐ 4ஆல் பெருக்கினால் 108 பாதங்கள் வரும். 12 ராசிகள். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 9 பாதங்கள். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அஸ்வதி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் மேஷராசிக்கு வரும். இதை நீங்கள் சுலபமாக பின்பற்ற ஒரு சிறிய வழியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அஸ்வதியில் 4 பாதங்களும், பரணியில் 4 பாதங்களும், கார்த்திகையில் 1 பாதமும் மேஷராசியில் வரும். ரிஷபத்திலே கார்த்திகையில் 3 பாதங்கள், ரோகிணியில் 4 பாதங்கள், மிருகசீரிஷத்தில் முதல் 2 பாதங்கள். மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 2 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 2 பாதங்கள் அங்கே வரும். இங்கே ஒரு சிறிய கரெக்ஷன். இங்கே மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசத்தில் 3 பாதங்கள், 2 பாதங்கள் அல்ல 3 பாதங்கள். மிருகசீரிஷம் 2 பாதங்கள், திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 2 பாதங்கள் இங்கே வரும். 3 பாதங்கள் வரும். கடகராசிக்கு புனர்பூசத்திலே உள்ள 4வது பாதமும் பூசம், ஆயில்யம் 4 பாதங்களும் சேர்ந்து வரும். ஸோ இங்கே இந்த 9 நட்சத்திரங்கள் 36, 4 9 36 என்ற முறையில் இங்கே ஆயில்யம் வரையில் உள்ளது கடகத்திற்கு வரும். இதே மாதிரி நீங்கள் திருப்பி எழுதி கொள்ளுங்கள். ஒரு காகிதத்தில் 9 நட்சத்திரங்களாக நீங்கள் பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக புரிவதற்காக அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் வரை உள்ள 9 நட்சத்திரங்களையும் போட்டு 4 பாதங்களையும் போடுங்கள். மேஷத்திற்கு 4 4
1 பாதங்கள், ரிஷபத்திற்கு 3, 4, 2 பாதங்கள், மிதுனத்திற்கு 2, 4, 3 பாதங்கள், கடகத்திற்கு 1, 4, 4 பாதங்கள். இதை எழுதிக் கொள்ளுங்கள். இதே மாதிரி திருப்பி சிம்மத்திலேருந்து ஆரம்பித்து சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் வரையும் உள்ளது. திருப்பவும் இதே மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கொள்ளலாம். மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, இப்படி நீங்கள் எடுத்து 9 நட்சத்திரங்களை எழுதி பாதங்களை எழுதி கொண்டு வந்தீர்கள். மகத்திற்கு எப்படி வரும்? 4, 4, 1, 3, 4, 2, 2, 4, 3, 1, 4, 4 என்று வரும். இதே மாதிரி நீங்கள் திரும்பவும் தனுசிலிருந்து எண்ணி வந்தால் உங்களுக்கு மிகவும் உங்களுக்கு புரியும். 4, 4, 1, 3, 4, 2, 2, 4, 3, கடைசியாக மீனத்திலே 1, 4, 4 என்று இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வழியை பின்பற்றினால் உங்களுக்கு நட்சத்திரத்தை வைத்து பாதங்களை வைத்து ராசியை கண்டுபிடிப்பது மிகவும் சுலபமாக இருக்கும் என்று என்னுடைய எண்ணிக்கை. மீண்டும் என்னுடைய குருநாதர் தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் காலம் சென்ற குலத்துறையருக்கும் வணக்கங்கள் கூறி, ஜோதிட ஆர்வலர்கள் இந்த 7ஆம் பதிவை நீங்கள் நன்கு படித்து இதை உள்வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழிய நலம், வாழ்க வளமுடன். எல்லையம்மன் சிங்காரம். எல்லா யூடியூப் சேனல்களையும் படித்து நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்களையும் வியூவும் போட்டால் எனக்கு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அதை செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி கூறி விடைபெறுவது எல்லையம்மன் சிங்காரம். வாழிய நலம்.